ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எல்லோ பம்ப்கின் வச்சு கிட்ஸோட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதெல்லாம் பேன் கேக். அதுக்கு நம்ம பம்ப்கினை தோல் உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் ஆகிற நேரத்தில் ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் கோதுமை மாவு, 1/4 கப் பால், 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 முட்டை, பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பம்ப்கினை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சி வச்ச பம்ப்கின் பியூரி 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்து பேட்டரோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்புறம் ஒரு தோசைக்கல்ல நெய் ஊற்றி நம்ம குட்டி குட்டி பேன் கேக்ஸாக 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சுட்டு எடுத்தோன்னா சூப்பரான பம்ப்கின் பேன் கேக் ரெடி. நெக்ஸ்ட் கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பம்ப்கின் குக்கீஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் பம்ப்கின் பியூரி, 1/2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சுகர் எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்மளோட பிஸ்கெட்டோட டோ ரெடி ஆகிட்டு இப்போ இது குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோன்னா நம்மள சூப்பரான எல்லோ பம்ப்கின் பிஸ்கெட்ஸ் ரெடி. நெக்ஸ்ட் எல்லோ பம்ப்கின் மஃபின்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் எல்லோ பம்ப்கின் பியூரி, 1 எக்கு, டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 4 to 5 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ், 1/4 கப் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளோட பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். பேட்டரோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அதில் அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரேயில் கொஞ்சமாக கீ இல்லைனா பட்டர் ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட பேட்டரையும் ஊற்றி 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் 10 மினிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான பம்ப்கின் மஃபின்ஸ் ரெடி. நீங்களே உங்கள் கிட்ஸுக்கு இந்த 3 ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.